எடுத்து ஆனால் டப்பா இங்குள்ள பொது ஜனங்கள் உங்கள் கையில் உள்ள காணிக்கை 50 ரூபாயோ 100 ரூபாயோ 500 ரூபாயோ 10 ரூபாயோ உங்க கையில் உள்ள உள்ளதை அந்த லிங்கத்து மேல போட்டு நீங்க வேண்டிக்கிட்டா உங்க குடும்பத்தில் உள்ள பில்லி சூனியம் காத்து கருப்பு செய்வழிகள் குடும்பத்துக்கு எந்த நோயா இருந்தாலும் அந்த லிங்கத்தை தொட்டு காணிக்கை போட்டு கும்பிட்டா மழை போல வந்தாலும் படி போல் நீங்கும். காணிக்கை போட்டு நீங்க கோயில உட்கார்ந்து பாருங்க. அதாவது சிறப்பான ஒரு தலமா அமைஞ்சிருக்குது. இவரு எம்பெருமான் சென்றாய் பெருமாள், இவரு சிவபெருமான். இது ஒரே இடத்துல எங்க இருக்குது? அதாவது நம்ம திருச்செங்கோட்டுல இருக்கு. திருச்செங்கோடு நம்ம ராமேஸ்வரம். ராமர் அதாவது சிவன் இருப்பது ராமேஸ்வரம். அந்த மாதிரி சிவன் அதாவது ஹரி பெருமாள் இருக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு புனிதமான ஸ்தலம். அதனால இந்த புனிதமான எம்பெருமானுடைய அமர்ந்திருக்கு இந்த இடத்துல. இது திருக்கைலாயம் திருக்கடையூர். நீங்க மனசுல இருக்கிற வேண்டுதலை, குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, அதாவது உங்க உடம்புல இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி உடம்புல இருக்கிற நோய் நொடியெல்லாம் தீர்ந்து போயிருந்து சென்றாய் பெருமாளே சிவபெருமானே அப்படின்னு உங்களை மனதார இருக்கின்ற கஷ்டத்தை நினைத்து இந்த சிவலிங்கத்து மேலே காசி போட்டா கர்மம் தீருமா, பணம் போட்டா பாவம் நீங்குமா. அதனால எல்லாரும் வந்து காசு லிங்கத்து மேல போட்டு தொட்டு கும்பிட்டு அப்படியே நில்லுங்க. மார்கண்டனுக்கு இன்னும் 16 ஆயில் எப்படி வருது தெரியும். உங்களுக்கு ஆயில் வரும், எல்லாம் வாங்கிட்டு போல வரும். எல்லாம் போடுங்க. காசு இருக்கிற தாய்மார்கள் காசு போடுங்க. காசு இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. ஏதாவது காசோடு நாங்க அடமானம் வச்சு வாங்கிக்கிறோம். பவுன் 85,000 கம்மியா, ரொம்ப கம்மி. சரி போடுறவங்க வாங்க சீக்கிரம். உங்களுக்காக ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். இப்ப பாடு.
இந்த பாம்பாரமையை செய்யும் இந்த அக்கறை சுவாமியும் ஆகாய்ந்து போய்க்கும் ஆகாய்ந்து போய்க்கும் எரிந்து நெருப்பு இந்த நெருப்பு அணுக முடியல எங்க எஜமான போய் சொல்றோம் என்ன பாச்சு இங்கிருந்து போனோம் அந்த பாரமான பூசை பாம்பாருமே ஆனாலும் சொன்னா அவன் செய்ய அப்படி சுமாரையும் ஆயிரத்து முப்பத்தி ஏழு நெருப்பு கிட்ட அணுக முடியாது நீயே போய்க்கோங்க உலகத்தில் லிங்கத்தை வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறான் அவன் செய்யக்கூடிய பூஜை எங்களால கிட்ட அணுக முடியல அப்படியா ஐயோ நெருப்பு சுடுது காசுல அணுகு தாங்க முடியல அப்படியா நீங்க போங்க பிடிச்சு போங்க ஏன் வேண்டா நீங்க தவறாத நடக்க கொண்டு வருகிறேன் போய்க்கலாம் இந்த அண்ணனாகப்பட்டவன் செய்யக்கூடிய பூஜையாகப்பட்டது அண்டத்துக்கும் ஆதாயத்துக்கும் ஒரே அதாவது அக்கினி தீப்பொறியாக அதாவது பறந்து வருகிறது இவன் பக்கத்திலேயே நெருங்க முடியவில்லையே என்னவா இருந்தாலும் என்னுடைய நீதி நிலையிலேயே இருந்து நான் ஒருவரும் தவற மாட்டேன் இப்பொழுதே பாசமா கைத்தை வீசி அவனுடைய உயிரை கவர்ந்து வருகிறேன் எவ்வளவு ஒரு நெஞ்செழுத்தம் இருந்தா இந்த சிவபெருமானுக்கே பாசக்கிறா அழிந்து போறான் ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக மார்கண்டனே சாமி பகவானே சாமி எப்பெருமானே ஐயா கட்டே கையில வாசா இந்த ஏழையின் பக்தியை கண்டு நான் செய்யும் தபத்தை கண்டு என்னை காத்தரணும் என்று பார்க்கிறேன். மார்க்கண்டே பக்தியை மெச்சினேன், உன்னை தபத்தை மெச்சினேன். ஆதலால் யாரும் என்ன பார்க்க முடியாத இந்த திருக்கடையூர் பட்டணத்தில் வந்து என்ன கண்ணால் கண்டதனால் என் மீது அதிக பக்தி கொண்டு இந்த திருக்கடையூர் பட்டணத்தில் என்னை பார்த்தபடியா இன்று முதல் மார்க்கண்டனாக இருந்த நீ இன்று முதல் பக்த மார்க்கண்டன் என்று பெயர் வழங்கட்டும். என்று 16 வயதோடு பக்த மார்க்கண்டனாக வழங்கட்டும். ஒற்றுமையே கிடையாது என்று இளமை 16. ஐயோ சிவபெருமானே சுவாமி, யாரது? இந்த பூமியை கையில் தாங்கக்கூடிய நான் தான் பூமாதேவி. பூமாதேவி சுவாமி, ஏனம்மா
உயிரை பிடிக்கக்கூடிய யமதர்மனை நீங்க காலால உதிர்த்தவனை மரணம் செய்து விட்டீர்கள். இந்த உலகத்தில் ஜனனம் மட்டுமே இருக்கிறது, மரணம் கிடையாது. அதனால் பூமி பாரம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த பூமி பாரத்தை என்னால் தாங்க முடியவில்லை. யமனை உயிர் எழுப்பினால் எழுப்புங்கள், இல்லை என்றால் பூமியை நான் கையில் கீழே விட்டு விடுவேன். அப்படியா பூமாதேவி, உன்னுடைய குறைகளையும் தீர்க்கிறேன். சற்று அந்த ஒரு மகிழை யமதர்மனே, நான் என்ன தவறு செய்தேன் என்று கடமையிலா இருந்து நான் மார்கழியோடு உயிரை பிடிக்கும் போது என்ன காலால் உதைத்து என்ன மூச்சாக செய்து நான் என்ன தவறு செய்தேன்? யமதர்மனே, நீ நீதி நேர்மை தவறாத அரசாட்சி செய்து வரக்கூடிய யமதர்மன், நீ இந்த காரியத்தை செய்யலாமா? ஒருவனுக்கு அதாவது ஆயுள் முடியுது என்றால் நீ அவருக்குத்தான் தண்டனை கொடுக்கணும், அவனுக்குத்தான் பாச கயிறு போட வேண்டும். இந்த மார்க்கண்டனுக்கு ஆயுள் முடிந்ததை விட இந்த சிவனுக்கு ஆயுள் முடிய கிடையாது. நீ போட்ட பாச கயிறு இந்த மார்க்கண்டனுக்கல்ல, இந்த சிவபெருமானுக்கும் சேர்த்தலவா நீ பாச கயிறுட்ட. அதாவது மார்கண்டனோடு சேர்த்து லிங்கத்துக்கும் பாசகர் வீசி விட்டேன். அதனால உங்களையும் பிடித்தது போல ஆகிவிட்டது என்று என்னையே கொண்டு படித்து விட்டு சுவாமி, மணி மீது தவறாத தேவன் என்னுடைய கடமையில் இருந்து நான் ஒரு பொழுதுமே தவறியது கிடையாது. யாருடைய ஆயுள்காலம் முடிந்து விட்டாலும் அன்னுடைய உயிரை கவர்ந்து செல்வதுதான் என்னுடைய வேலை. அப்பேற்பட்ட நீதி தவறாத தேவனாகிய என்னுடைய உயிரையே இன்னைக்கு அதாவது உங்களுடைய பக்தனுக்காக வேண்டி என்னுடைய உயிரையே மூச்சாக செய்து விட்டு, அதனால நான் செய்தது தவறாக கூட இருக்கட்டும், அதற்காக வேண்டி இப்படி என்னை மதிக்கலாமா? எப்பொழுது சிவபெருமான் ஆகப்பட்ட நீங்களே இப்படி ஒரு காரியத்தை செய்தீர்களோ, இனிமேல் இந்த உயிரை பிடிக்கக்கூடிய பதவியோ எனக்கு வேண்டாம். இப்பொழுதே அதாவது சென்று செய்விட்டு நான் புறப்படுறேன். யமதர்மனே பொறுப்பா, ஏனென்றால் மார்க்கண்டனுக்கு ஆயுள் முடிந்தது. அவன் உயிரை பிடிக்கிறத விட பிடிப்பில விட்டு இந்த சிவபெருமானையும் சேர்த்து பிடித்ததான் அதாவது கோபம் அடைந்தேன். சரி, ஆனால் இருந்த போதும் இன்று முதல் மீண்டும் இந்த யமன் வந்து இந்த உயிரை பிடித்தான். வாழ்க்கையோடு இருக்கக்கூடிய யாரையுமே நான் கொல்லக்கூடாது. வயதாகி அதாவது முதிர்ந்து அதாவது வயசானவங்களைத்தான் அதாவது உயிரை கவர்ந்து செல்லணும். ஆமா, அப்படியா? அப்படி என்ன அதற்கு வேண்டுமான ஏற்பாடுகளை செய்யுங்க. ஒரு சாபுகளை வரவழைத்து இப்பொழுது அதாவது பலமுறை என்று எல்லா நாட்டுகளுக்கும் அனுப்பாச கொடுங்க. ஆகட்டும். சென்று சமக்கோசம் வேண்டும். எப்படி? பழமுதிரா அப்படியா? அப்படி என்று சமக்கோசம் அப்படி ஆகட்டும். பழமுதிரை என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? பழமுதிரை என்றால் வயதானவர்கள், ரொம்ப வயதானவர்கள், தள்ளாடு வயதானவர்கள், அவர்கள் தான் சாகணும் அப்படி என்று பழமுதிரம் என்று சொல்லி மர்மமான சொல்ல வைத்து தமக்கோசம் பண்ணுகிறார். ஆகட்டும். பழமுதிரம் நாங்க சாப்பிடுறது அப்படியா? அதனால நீ என்ன அடிக்கணும் தெரியுமா? காய் உதிர, பூ உதிர, பிஞ்சு உதிர, பழுத்த பழம் உதிர, முக்குதிர இப்படி அடிச்சுக்கிட்டு போய் இல்ல கல்லிலேயே அடிப்போம், சாட்டில கூட அடி. ஆகட்டும். பழம் உதிர, காய் உதிர, பிஞ்சு உதிர, பழம் உதிர, காய் உதிர, பிஞ்சு உதிர, காய் உதிர, பழம் உதிர, பிஞ்சு உதிர. சாமி, நான் என்ன சொல்லிருக்கேன், என்ன காரியம் செய்திருக்கிறேன்? சாமி, பழமுதிர என்று சொல்லி தமிழ்கோசம் சொன்னா நீ பூவுதிர, பிஞ்சுதிர, கனியுதிரன்னு சொல்லி அடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. இந்த காரியத்தை செய்திருக்காய், நியாயமா? தெரியாத செய்து விட்டேன் சுவாமி. சாமி, செஞ்சதெல்லாம் கரெக்டா தான் செஞ்சோம். இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க எல்லாம் கல் எடுத்துக்கிட்டு இவனை விட்டுது. என்னதுடா பழுத்த பழம் உதிரல நாங்க சாப்பிடுறது? இப்படி அடி காய் உதிர, பூ உதிர, பிஞ்சு உதிர, முக்குதிர, பழுத்த பழம் உதிரன்னு அடின்னு கல் எடுத்துட்டாங்க. இவன் அடிச்சுட்டு வந்துட்டான். அப்ப இவரால் தவறு கிடையாது. தவறே கிடையாது, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தான் தவறு. அன்று சாம்புவன் செய்த தவறால் சிறு பிள்ளைகளுடைய காரணத்தினால் இந்த சாம்புவன் செய்த தவறால இன்று இந்த கலியுகத்துல இன்றும் அதாவது பூ உதிர அப்படி என்றா ஒரு பெண்கள் கர்ப்பமாக இருக்கிறாங்க. அவங்க வயிற்றுல
2 மாதம் 3 மாதம் 4 மாதம் இப்படி கருவாக இருக்கும் பொழுது அழிவது பூவு. இரண்டாவது பிஞ்சு உதிர அப்படின்றா பிறந்து 2 வருடம் 3 வருஷம் 1 வருடம் இப்படி சாவது பிஞ்சு உதிர. பல உதிர அப்படி என்றால் வயதாகி தள்ளாடு வயதாகி மடிவது பல உதிர. அதனால் யமதர்மனே சுவாமி, நீங்கள் சொல்வதை போலவே வயிற்றில் இருக்கும் போதும் சாகும், பிறந்தும் சாகும், வாழ்வு செய்தும் சாகும், வயதாகியும் சாகும். எல்லாரும் உயிரையும் பிடிக்கக்கூடிய இந்த யமனுக்கெல்லவா பழிச்சொல் நேரும். அதாவது உயிரை பிடிச்சு போனோம் அப்படி எனக்கெல்லவா பழி நேரும். ஒரு குழந்தை மடிந்து விட்டா அந்த குழந்தையின் தாய் வந்து என்ன சொல்றாங்க? பாவியின் நயவஞ்சகன், இந்த பாவியன் பாலா போன இந்த யமை என் குழந்தையினுடைய உயிரை கொடுத்து அப்படின்னு இந்த அபச்சொல் உண்மையில் விழுன்னு சொல்றாங்க. யமதர்மனே, இன்று முதல் ஒரு உயிர் போனா அது உண்மையில் வராமல் படிக்கு, அதாவது காரணம், அதுக்கு ஏதாவது ஒரு காரணம். சாக்கு போடு. எத்தனை சாக்கு? ஒரே சாக்கா, சக்கரை சாக்கா? ஒரு காரணம். படி சொல்லு. ஒரு குழந்தை ஒரு மனிதன் சாவறான்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம். ஒண்ணு மருந்து குடிச்சு செத்தான், இல்ல பஸ்ல அடிபட்டு செத்தான், தூக்கு போட்டு செத்தான், கிணத்துல விழுந்து செத்தான் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து அவர்களுடைய உயிரை பிடிக்கணும். ஓஹோ, இப்படி அதாவது ஒரு காரணத்தை வைத்து உயிரை பிடித்தால் எவன் தான் உயிரை கவுண்டு சென்றான் அப்படிங்கிற சொல்லி வெளியே வராது. அந்த படி சொல்லு உனக்கு இல்ல. எமன் முடிச்சாங்கிற பேர் வராது. இருங்க, ஒன்னாம் கேட்க வேண்டாம். இப்ப அவர் என்ன சொன்னாரு? சாக்க போட்டு பிடிக்கிறார். ஒரு 5000 ரூபாய் கொடுங்க. உங்களாப்புறம் போய் சாக்கு பழைய சாக்கு நிறைய அந்த சாக்கு போட்டு எத்தனை சாக்கு வாங்க போறாங்க. சுவாமி, அப்படி நான் இன்று முதல் கடமை செய்கிறேன். சென்று வா.